டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அண்ணா சிலையில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஸ்டாண்ட்ஸ் வித் டெல்லி, டெல்லி கார் வெடிப்பு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான 2900 கிலோ வேதி பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாகவும் கூறினார். முன்பு இருந்ததை விட தற்போது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என கூறிய அவர், இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உலகம் முழுவதும் பல நாடுகளில் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நிபுணர்களாக இருக்கட்டும், இதனை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சரியாக பணியாற்றியதால் தான் வெடிகுண்டை முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளனர். அதன் விளைவாகவே பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டு அதன் எதிர்வினையாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படுகிறது என கூறினார்.